ஆண்டவராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கால வேளையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் கூட கர்த்தர் உங்களோடு கூட பேச இருக்கிற ஒரு வேத வசனத்துக்கு நேராக நம்முடைய சிந்தைகளை திருப்போம். ரோமர் எழுதின நிருபம் அதில் 6வது அதிகாரம் அதில் 12 வசனம் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, இந்த உலகத்துல நாம் வாழும் பொழுது பாவம் நம்மளை மேற்கொள்வதற்காக வரும். பல பேர் சொல்லுவாங்க, பாவம் செய்யாம நம்ம வாழவே முடியாது. உலகத்தை தான் நீங்க இருக்கிறீங்க. சில நேரங்களில் பாவத்தை குறித்து ரொம்ப அதிகமாக நம்ம போதிச்சோம் அப்படின்னா, இல்லை பரிசுத்தத்தை குறித்து நம்ம அதிகமாக சொன்னோம் அப்படின்னா, அந்த உலகத்துல தான் நம்ம இருக்கிறோம், மனுஷனா தான் நம்ம இருக்கிறோம். அந்த பாவத்தை செய்யாம நம்மளால் எப்படி இருக்க முடியும்? பாவ உலகத்துக்குள்ள இருக்கிற நாம பாவம் செய்யாம இருக்க முடியாதுன்னு சொல்லி பலர் சொல்வதை நம்ம கவனிச்சு பார்த்துருக்கிறோம். ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது, பாவம் உங்களை ஆளாதிருப்பதற்கு தேவன் கிருபை தருகிறார். இன்னைக்கு பாருங்க, ஒரு ஆட்டுக்குட்டி என்ன பண்ணுதுன்னா, ஒரு சேற்றுக்குள்ள விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தெரியாம சேத்துக்குள்ள விழுந்துருச்சு. அந்த சேத்துக்குள்ள விழுந்த ஆட்டுக்குட்டி என்ன பண்ணும்? ஐயோ நம்ம சேத்துக்குள்ள விழுந்துட்டோமேன்னு சொல்லிட்டு உதறிட்டு அது வேலையை பார்த்துட்டு போயிடும், அது தன்னை கிளீன் பண்ணிட்டு போயிடும். ஆனா பன்றி பாருங்க என்ன பண்ணும், அந்த சேத்துக்குள்ள தெரியாம விழுந்தாலும் அது வேணே போலும், விழுந்தாலும் அது வந்து வெளியே வராது. ஏன்னா அந்த பன்றிக்கு அந்த சேரு தான் சுகம். அதனால தேவ பிள்ளைகளே, சில நேரங்களில் உலகப்பிரமாணமான பாவங்கள், நம் சரீர இச்சைகளை தூண்டி விடுகிற பாவங்கள் நமக்கு பன்றியை போல நமக்கு எப்படி இருக்குன்னா அது சுகமா தெரியலாம். ஒருவேளை அதை நீங்க பார்க்கும் பொழுது அது வந்து ரொம்ப நமக்கு சந்தோஷமா இருக்குது அப்படிங்கிறது போல உங்களுக்கு தெரியலாம். ஆனா கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, அந்த பாவம் உங்கள் சரீரங்களை ஆள விடாதபடி நீங்கள் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ஒருவேளை நீங்க விழுந்து போயிருக்கலாம், நீ விழவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லல. வேதம் சொல்லுகிறது, கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கூட வஞ்சிக்கப்படுகிற நாட்கள் வரும். ஒருவேளை சத்துது உங்களை வஞ்சிச்சிருக்கலாங்க. ஒருவேளை நீங்க வந்து விழுந்து போயிருக்கலாம். ஆனா நான் சொல்றேன், விழுந்த இடத்துல படுத்து கிடக்காம தூசி உதறி விட்டு நீங்க எழும்ப ஆரம்பிங்க. தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்துல இயேசு கிறிஸ்து செஞ்ச ஒரு பெரிய காரியம் என்னன்னா, நன்மையை ஒரு பக்கம் வச்சுட்டு தீமையை ஒரு பக்கம் வச்சுட்டு எதில் நம்ம செலக்ட் பண்றோங்கிற அந்த ஆப்ஷன் நம்ம கையில கொடுத்துட்டார். இன்னைக்கு பாவத்தை ஒரு பக்கம் உலகத்துல இருக்குதா, நன்மையை ஒரு பக்கம் உலகத்துல இருக்குதா. இந்த செல்போனை நம்ம பார்க்குறோம், செல்போன்ல ரொம்ப நல்ல விஷயங்கள் இருக்கிறது, ஆனா செல்போன்ல இருக்கிறதே எல்லா கெட்ட விஷயங்கள் இருக்கிறது. அப்ப நம்ம எதை பார்க்குறோங்கிறது நம்ம கையில தான் இருக்குது, நம்ம கண்ணில் தான் இருக்குது. அப்போ ஒரே ஒரு காரியத்தை புரிஞ்சு கொள்ளுங்க, உலகத்துல எல்லா பாவங்களும் இருக்குதான் செய்யுது, ஆனா பாவம் நம்மளை ஆள விடாதபடி தேவ கிருபை நமக்குள்ள இருக்கிறதாங்கிறத நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்ப எப்ப பாவம் ஆளும், நம்ம இடம் கொடுத்தாதான் பாவம். பிசாசு எப்ப என் வீட்டுக்குள்ள வருது, நான் வீட்டை கதவை திறந்து என் வீட்டுக்குள்ள வாங்கன்னு சொல்லி ஜெபிக்காம, ஆண்டவரை தேடாம, ஆண்டவரை மறந்து வாழும்போது பிசாசு வந்து ஆளுகை செய்யுது. ஆண்டவரை தேடி முழங்கால நின்று அவர் சமூகத்துல நிற்பேன் அப்படின்னா பாவமும் என்னை அணுகாது, பிசாசும் என்னை தொடாது, என் குடும்பத்துக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொடுப்பார். அதனால ஒருவேளை உங்க சரீர இச்சைகளுக்குள்ள ஏதோ சில பாவங்களை கர்த்தர் பிசாசு அனுமதிக்கிறேன் அப்படின்னா ஆண்டவர்கிட்ட கேட்டு, ஆண்டவரே என் சரீரத்தை அது ஆளாதற்கு கிருபை தாங்கப்பா, அந்த பாவத்தை விட்டு வெளியே வரணும்னு சொல்லி முயற்சி செஞ்சு இன்றைக்கு அந்த பன்றிகளை போல சேற்றுக்குள்ளே கிடக்காம ஆட்டுக்குட்டியை போல உதறி தள்ளிவிட்டு ஆண்டவருக்காக ஓடி வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Have a blessed day. God bless you.